ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் யாபஸ் விமான கொள்வனவு விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரியளவு நிதி மோசடி மற்றும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் புதிய திருப்பத்தை இப்போது எட்டியிருப்பதாகவும் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன மற்றும் விலி கமகி ஆகியோரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை அடுத்து வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக இவ்வாறு அறிவித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு அம்சமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரிடம் நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வாக்குமூலங்கள் அடங்கிய அறிக்கைகள் அனைத்தும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழ் நிறுவனத்திடம் கையளிக்கப்படவிருக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் வரைவு யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய கபில சந்திரசேனவின் மனைவி குறித்தான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கருத்துக்களை வெளியிடும் போது அவர் வெளிநாட்டில் வசித்து வருவதால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள சந்தேகரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சர்வதேச ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் போலீசார் விசேட பிரிவினர் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதான செய்தினை இவ்வாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது. இதே நேரம் கபிலவுக்கு ஆஜரான போலி பணியாளர்கள் உட்பட மூவருக்கு 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதான செய்தினை காணலாம். எனவே 15,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் பணிப்பாளர் கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளை வழங்குவதற்காக பிணையாளர்களாக முன்னிலையாக இரு சந்தேகநபர்கள் உட்பட மூவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்றைய தினம் மேலதிக நீதிவான் லஹிரு சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர்களுக்கு இவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவதானிக்கத்தக்கது. அந்த வகையில் சாஞ்சி ஆராய்ச்சிவத்தைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் மற்றும் அவர்களை அறிமுகப்படுத்திய நபர் ஆகியோரை வாழைத்தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் இவ்வாறு இவர்கள் விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை தனக்கு யாரென்று தெரியாத நிலையிலும் தலா 15 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தாம் பணியாளர்களாக ஆஜரானதாக சந்தேக நபர்கள் விசாரணைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிணை சட்டத்தின்படி சந்தேக நபரை அறிந்தவர் மாத்திரமே பணியாளர்களாக இருக்க முடியும் என்ற நிலையில் இவர்களுக்கும் கபில சந்திரசேனவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர்களின் கிராம உத்தியோகத்தர்கள் சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதனிடையில் சந்தேக நபர்களின் பின்னணி மற்றும் அவர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட விதம் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். எனினும் நேற்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது குறித்த சந்தேகநபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என வாழைத்தோட்டம் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். விசாரணைகளை மேற்கொள்ள போலீசார் கால அவகாசம் கோரிய நிலையில் அதனை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேகநபர்களை எதிர்வரும் 20ஆம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். மேலும் குறித்த பிணையாளர்கள் இருவரும் இவரிடத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் பல வழக்குகளில் பிணையாளர்களாக முன்னிலையாக இருந்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய ஒரு சந்தேக நபர் 10 சந்தர்ப்பங்களிலும் மற்ற சந்தர்ப்பங்கள் 7 சந்தர்ப்பங்களிலும் வெவ்வேறு வழக்குகளுக்காக கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டமையும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதையே இவர்கள் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். எனவே சாஞ்சி ஆராய்ச்சிவத்தையைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் முகமது இர்ஷான் ஆகியோர் தான் இங்கே பணியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேலையே பணியாளர்களாக செல்வது ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு இந்த நிலையில் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக 20ஆம் தேதி விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் அந்த தகவலோடு இணைந்ததாக மேலும் சில செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே அரவிந்தர் சில்வா குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விடயம் தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்திலேயே கபில இருந்தார் என்பதான செய்தி. எனவே நான் சிறையிலிருந்து விடுதலையாகி ஒரு நாளே நிறைவடைகிறது. அவ்வாறு இருக்கையில் இவர்கள் மீண்டும் என்னை சிறையில் அடைக்க முயற்சிக்கிறார்கள் என்று சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இரவு 2 தடவைகள் கபில என்னிடம் தெரிவித்திருந்தார். அதற்காக கவலையடைய வேண்டாம், பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை எடுப்போம் என்று நான் ஆறுதலை தெரிவித்திருந்தேன் என்பதாக அரவிந்தர் சில்வா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்திலே இருந்தார் என்று மரணமடைந்த கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவரிடம் முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே சர்ச்சைக்குரிய யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் 54 நாட்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலையாக இருந்த நிலையில் சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணம் தொடர்பில் கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்த போதே அரவிந்தர் சில்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் அடங்கிய அறிக்கை நீதிவானிடம் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைகளுக்காக அரவிந்தர் சில்வா மற்றும் அவரது மனைவியாகிய பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்கவும் நேற்று முன்தினம் சாட்சி வழங்கியுள்ளதோடு மேலும் 5 சந்தேகநபர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அதுக்கும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்றும் இடம்பெறும் என நீதிமன்றம் இவ்வாறு
அறிவித்திருப்பது பிரதானமான தகவல். இதே நேரம் சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிற ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனனுடைய நவீன கைபேசியில் பாதுகாப்புக்காக இடப்பட்டிருந்த டிஜிட்டல் முகக்கடவை, அதாவது பயோமெட்ரிக் தொழில்நுட்பம் திறந்து விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு அப்பல் தொலைபேசி நிறுவனத்தின் அமெரிக்காவில் உள்ள தாய் நிறுவனத்துக்கு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனன் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே கபில சந்திரசேனன் நவீன கைபேசி அவரின் முகக்காட்சியை கொண்டே திறக்க முடியும் என்பதால் குறித்த கைபேசியின் டிஜிட்டல் முகக்கடவையை திறந்து கொள்வதற்காக அவரின் பிரேத பரிசோதனையை முன்னெடுத்த ஐவரடங்கிய விசேட வைத்தியக் குழுவின் முன்னிலையில் அவர்களின் அனுமதியோடு கபில சந்திரசேனவின் சடலத்தின் முகத்தின் முன்னால் காட்டிய போதும் கைபேசியின் டிஜிட்டல் முகக்கடவை திறக்கவில்லை என்று தெரிவித்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அனுமதி அளித்து நீதிவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். கபில சந்திரசேன இறுதியாக தங்கியிருந்த பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வாவின் வீட்டில் பணியாளர் ஒருவர் மற்றும் சாரதியின் கைபேசிகள் தொடர்பில் அழைப்பு பரிசீலனை அறிக்கைகளை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு சம்பந்தப்பட்ட தொலைபேசி நிறுவன முகாமையாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ள நீதிவான் கபில சந்திரசேனவின் கழுத்து மற்றும் குளியல் அறையில் இருந்த பட்டி துண்டுகள் இரண்டும் ஒரு பட்டியின் துண்டுகளா என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்துமாறும் மேலும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கொல்லுப்பிட்டி பேத்ரிஸ் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தர் சில்வாவின் வீட்டில் உள்ள அறையொன்றிலிருந்தே கழுத்து தூக்கிலிடப்பட்ட நிலையில் சந்தேகத்துக்கிடமாக மரணித்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதிவான் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்த் லூலுடன் ஆஜராகியிருந்த அதன் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அருண கிருஷாந்த் கருத்து முன்வைத்து மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கமை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை முன்வைத்த கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்தலால் சந்தேகத்துக்கிடமாக மரணித்திருந்த கபில சந்திரசேனன் சடலம் அவரின் மனைவியுடைய சகோதரியான பிரியங்கா அனுஷ்கா மற்றும் RM சோமதாஸ் என்று அழைக்கப்படும் வீட்டின் பணியாளர் ஒருவரினால் பிரேத பரிசோதனை முன்னெடுத்த ஐவரடங்கிய விசேட வைத்திய குழாமின் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. வீட்டின் சேவையாளரான சுசீமா பிரமிளா என்று அழைக்கப்படும் பணியாளர் கபில சந்திரசேனவின் சடலம் மற்றும் வீட்டின் குளியலறையில் இருந்த பட்டி துண்டுகள் சம்பவத்துக்கு முதல் நாள் பெற்றுக் கொடுக்கப்பட்ட பட்டியின் துண்டுகள் என்ற அடிப்படையில் அடையாளம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்த உப போலீஸ் பரிசோதகர் ஜெயந்தலால் கபில சந்திரசேனவின் சடலம் தொடர்பில் ஆய்வரடங்கிய விசேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்திருக்கிறார். இதன்போது அதிகாரிகளிடம் நீதிவான் விசாரணைகளை முன்னெடுத்த போது சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் மருந்து போன்றதொரு பொருள் இருந்துள்ளது. அதேபோன்று கடதாசி ஒன்றில் அடையாளம் காண முடியாத மருந்தொன்றும் இருந்துள்ளது. அவற்றை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தினீர்களா என்று கேட்டபோது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பதிலளித்திருக்கிறது. அந்த மருந்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும் வைத்தியர்கள் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மருந்துகளை அரச ரசாயன பகுப்பாய்வுக்கும் சமர்ப்பிக்கவிருக்கிறோம். நீதிவான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உயிரிழந்த நபரின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டி அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா என்பதான கேள்வி. இதற்கும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு பதிலளித்திருக்கிறது. அது வழங்கு பொருள் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டி அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்த எதிர்பார்த்திருக்கிறோம். மரணித்தவரின் உடலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் 2 அரச ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அறிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.